ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இது வந்து உங்களை நான் படிக்க சொல்லியிருப்பேன். அதுலேருந்து டெஸ்ட்டு கொஷின் தான் கேட்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா சும்மா ஓரல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்லி கொஷின் மட்டும்தான் கேட்போம், ஓகேங்களா? ஒரு 20 கொஷின். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் இன்னொரு 20 கொஷின் கேட்குறோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துக்கோங்க. நான் கொஷின் ரீட் பண்ண அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. 20 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்களா, அதை அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க ஆன்சரை மட்டும். இதுக்கான ஆன்சரையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குவிஸ் டெஸ்ட் டெலகிராம் லிங்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் இது. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? செகண்ட் கொஸ்டின். மெசபடோமியா நாகரிகம் டேஸ் ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டது. மெசபடோமியா நாகரிகம் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை? இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை? ஃபோர்த் கொஸ்டின். தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் எவை? தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மையான நகரங்கள் எவை? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். பூம்புகார் துறைமுகம் டேஸ் கடலின் கரையில் அமைந்துள்ளது. பூம்புகார் துறைமுகம் டேஸ் கடலின் கரையில் அமைந்துள்ளது. சிக்ஸ்த் கொஸ்டின். காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் எவை? காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் எது? செவன்த் கொஸ்டின். பூம்புகார் நகரத்திற்கு டேஸ் போன்ற பெயர்களும் உண்டு. பூம்புகார் நகரத்துக்குடைய வேறு பெயர்கள் என்னென்ன? செவன்த் கொஸ்டின் பாருங்கள். பூம்புகார் நகரத்திற்குடைய வேறு பெயர்கள் என்னென்ன? எய்த் கொஸ்டின். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல்கள் எவை? பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல்கள் எவை? நைன்த் கொஸ்டின். பூம்புகார் துறைமுகத்திற்கு வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர்கள் யார்? பூம்புகார் துறைமுகத்திற்கு வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர் யார்? 11th கொஸ்டின். பூம்புகார் நகரத்துக்கு வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை டேஸ் நூலில் குறிப்பிட்டுள்ளது. பூம்புகார் நகரத்துக்கு வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது? 11th கொஸ்டின் பாருங்க. பட்டினப்பாளையம் ஆசிரியர் கடியலூர் உருத்திர கண்ணனார் டேஸாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பட்டினப்பாளையம் ஆசிரியர் கடியலூர் உருத்திர கண்ணனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 12வது கொஸ்டின். பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யார்? பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யார்? 13வது கொஸ்டின் பாருங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 14வது கொஸ்டின். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த டேஸிலிருந்து மதுரைக்கு அகிலம், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த எந்த துறைமுகத்திலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டன? 15வது கொஸ்டின். இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை டேஸ் என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை டேஸ் என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். 16வது கொஸ்டின் பாருங்க. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எது? ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எது?
17வது கொஷின், நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் டேஸில் இருந்தன. நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் எந்த ஊரில் வந்து இருந்துச்சு? 18வது கொஷின், டேஸ் நகரில் தான் முதலில் ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் வந்து அமைக்கப்பட்டன. எந்த நகரத்தில் முதலில் ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் வந்து அமைக்கப்பட்டது? 19வது கொஷின், நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் டேஸ் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்தார். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் வந்து கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்தார். ஸோ யார் அந்த சீன வரலாற்று ஆசிரியர்? 20வது கொஷின், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? ஸோ ஃபைனலாக இதில் 20 கொஷின் நான் சொல்லியிருக்கேன். 20 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கவங்க அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது கரெக்டாக இருந்தால் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.